ஈசன் கைலாய வாசன் ஆகாய மார்க்கமாக தன்யமானி ஆண்டவா, இந்த பக்தன் எதை கேட்டாலும் இல்லை என்று எனக்கு வரது தர வேண்டும். கடும் மழை என்றும் பாராமல் பணி என்றும் பாராமல் புயல் என்றும் பாராமல் தவம் செய்தால் யாம் அகமகிட்டோம். ஆகையால் எனக்கு யாது வர வேண்டும் தயங்காமல் தருகிறேன். எனக்கு பின்னே ராஜாவிற்கு ஒரு மகிழ்ச்சி வெற்றியாது. அதனால் எனக்கு குழந்தை பாக்கியம் என்று சுவாமி. எனக்கு மயிலை செல்வம் வேண்டும் என்று என்ன கேட்கின்றான். நீ செய்த தவற்றின் மகிமையா மக மகிழ்ந்து இதோ ஒரு கனி ஒன்றை தருகிறோம். அந்த கனியை கொண்டு சென்று உன் மனைவிடத்தில் கொடுத்து அந்த கனியை பருகினால் அப்போதே உனக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும். தருகிறேன், பெற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு குழந்தை பாக்கியம் விட்டார். அதனால் 40 நாட்கள் கௌரி வந்தமிருந்து புசித்து வந்தால் நிச்சயமாக மண்டலம் கௌரி பூஜை செய்ய வேண்டும். அதை புசித்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி விட்டுவிட்டார். இதை குரல் கேட்கிறீர்கள். யார் தெரியுமா? அதுக்கான நான் உன் பொண்ணை காட்டினேன். நானு என்னத்தோட பையன் காட்டுறதுக்கு மச்சான் என் கால அழகா பார்த்துதாண்டா அவன் பொண்ணை நான் காட்டினேன். உன் கால அழகா பார்த்து. ஆமா, வாத காலத்துக்கு போனோடனே எங்க பாப்பா காலை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல. அப்படியா? பார்த்து அது மூஞ்சி அழகு இருக்குதே. என்ன மூஞ்சிரா எங்க அம்மா வெட்டி கெட்ட இல்ல இல்லடா ஒத்தா மட்டும் இப்ப உயிரோட இருந்தாங்க. உங்களை தூக்கி போட்டு நக்கிறாங்க, நக்கிடுவேன் தூக்கி போட்டு நரிக்கிட அப்படியேப்பட்ட பிள்ளை ஏண்டி பார்த்தனே. உன் குடும்பம் எப்படி குடும்பம் அந்த மாதிரி பத்தி வளர்க்கிறடா என் பொண்ணு. வாய வச்சு பழைப்படா என் பொண்ணு, வாய வச்சு பழைப்படா. அதை வச்சுதான் நான் சொல்றேன். பேச்சு திறமை ஆனா ஊன்னா ஊன்னா அதுதான் பிரம்மாபுரம் நாட்டு. ஐயா நாம மட்டும் கும்பலா இருக்கிறோம். இந்த நாட்டுல யாருமே மஞ்சள் ஐயா கிடையாதா? முடியாது. யாரு ஊரை விட்டு போயிடும். ஐயா கபடியா ஐயா நம்ப கடிக்கிறேன். ஐயா நம்ப கடிக்கிறேன். ஐயா குழி போடுறேன். ஐயா
குடிமுறை ஐயா. என்ன வச்சுக்கிறது ஐயா இருந்த வரியில பெரிய வரியில போட்டாரா எப்பா பெரிய விரல்ல போட்டியா அதுதான் நான் சொல்றேன். எங்கிருந்தாப்பா ஐயா 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 வணக்கம் ஐயா. நீங்க இந்த நாட்டு மகாராஜா நான் தான் மந்தி மந்தி மந்திரி மந்திரி மந்தி இல்ல அவங்க தனிக்கு குழம்பு. ஐயோ மந்திரி மாக்கோதரன் மா கோதரன் மகோதரன் கவுளு கவுளு என்னப்பா நான் யார் தெரியுமா? யார் நீங்க? இந்த நாட்டு குடிமக்கள். பெருங்குடி மக்கள். எங்களால நிம்மதியா வாழ முடியல. ஏன் போதை அதிகமாகி போச்சா ஐயோ ஐயோ ஐயா ஜன வருஷம் வெளியா போச்சு. ஆமா கம்பு வருஷம் வம்பா போச்சு. ஆமா ஐயா நாட்டுல குடும்பம் பண்ற மாதிரி இல்ல பண்ணி யாரு பள்ளி மூசுவான் காட்டு பண்ணி ஐயா காட்டு பண்ணி. எங்க அண்ணி தூக்கத்துல வந்து எழுப்பி கிண்ணில எங்க அண்ணி கிண்ணில தண்ணி கேக்குதுயா பண்ணி பண்ணி திண்ணில தண்ணி கேக்குதா பண்ணி அங்க போட்டு இது ஏன் கொண்டு வந்து சொல்றேன்னு எதுக்கு தண்ணி கேக்குது ஐயா எழுப்பி தண்ணி கேக்குதுயா தூக்கத்தை அதனால கெடுத்து. நீங்க என்ன பண்ண வரீங்க ஐயா, உன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, அவன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, இவன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, புள்ள, குச்சி, குசுமா, எல்லாரும் நாங்க ஊரை விட்டு. எல்லாரும் பொண்டாட்டி ஓமோனட்டி ஓமோனட்டி சரி. ஓமோட ஓமோனட்டி சரி. யாமோனட்டி எங்க போகுது அழகு, டேய், அழகு, டேய். டேய், அவர் யாருடா? அந்த நாட்டு மகாராஜாடா. ஓ, இந்த நாட்டு மன்னனையா? ஆமா என்ன அட போங்கடா, நீங்களும் உங்க கூத்துங்க, அடக்கு, டேய். இவன் குச்சிட்டு கூத்த கட்டுருவான் போல இதை. என்ன அவனுக்கு தப்பு வரல, எனக்கு தான் வரலன்னு பார்த்தா அவனுக்கு வரல. இந்த பயப்படுது. வந்திருக்காரன் ஐயா மகாராஜா. மாவு ராஜா ஐயோ மகாராஜா, நான் செத்து வாங்கி போறது நான் ஒரு குதிரை வாயேன். அதனால என்னால நிக்க முடியல. ஒரு ஏழு நான் உட்காந்து பேசுவேன். ஆமா யார் இருக்கீங்க? இந்த நாட்டு குடிமக்களுங்க. நாடு குடிமக்கள் ஆமாங்க. உங்களுக்கு எனக்கு எங்களால பெரிய வர பாருங்க. என் பெரிய டேய், அது தேவடா உள்ள தேவா, தேவா. பெரிய பாட தேவடே முண்டை. என்ன பண்ண சொல்றீங்க? கரும்பு மண்ண தூக்கி தேனை அடிக்கிற மாதிரி அழிச்சு நக்கிட்டாயா என் பொண்ணு. என் பெரிய பொண்ணு என் பொண்ணு தேனு, அது தேன் அருவி. அது அது புஷ்பலதான். புஷ்பலதான். ஆமா உங்களுக்கு என்ன குறை? ஐயா, நாட்டுல நாளைக்கு வாழ மாதிரி கிடையாது. ஊரோட்டே போறோம். நாட்டுல அக்கிரம பண்ணியது கிடையாது. ஐயா, இப்பவே போறாங்க அந்த வாங்கலாம். குடிமக்களே மன்னருக்கு ஒரு குறை என்றால் மக்களே சேர்ந்தது மக்களுக்கு ஒரு குறை என்றால் அது மன்னரை சேர்ந்தது. உங்கள் குறை நீங்கள் எப்படி குறை உங்கள் குறை நான் தீர்க்கின்றேன். இவ்வளவு குழந்தை காலத்துக்கு நீங்கள் ரெடியாகிட்டு உங்கள் குறையை நான் அது போக்கிறேன். போறேன். ஒரு மூட்டை மல்லாட்ட நாக்கு விட்டாங்க. ஐயோ ஏர் ஓட்டி போட்டோம்னா பின்னால காக்கா பொறுக்கி போட்டுங்க. அதனால நாக்கு விட்டு அப்புறம் குடிக்கி நட்டு அப்புறம் செடி இரண்டு வரி தள்ளிவிடு. ரெண்டு வழி தள்ளி ஐயா 2 வரி தாக்கு விட்டாரு. ரெண்டு வரி தள்ளிவிடு. என்ன வரி? ஒன்று ஜனவரி 2 பிப்ரவரி. ஜனவரி, பிப்ரவரி. இந்த வருஷம் ஜனவரி மாசம் வரி தள்ளிவிடு. ஆமா பிப்ரவரி மாசம் கண்டுபிடி வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடி. அது போறேன். உங்களை கல்லால அடிக்கணும். வெடிக்க. செலவழித்து ஐயா இவ்வளவு ஆயிரத்தி வெளிப்பட்டு புறாப்படி கலந்துட்டு ஏழாச்சேரி உங்களுடைய வேட்டையோடும் புறப்பட்டு
கேசரியாக வாழ்ந்து வருகிறேன். என் பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில் தாசி விபச்சார தொழில். அந்த தொழிலிலே இருந்து என் பாட்டன் பாட்டி முப்பாட்டு என்று சொல்லக்கூடிய பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியது இந்த கனகாபுரி நாட்டிலே என் தாய் தந்தையர்கள் இருந்து விட்டார்கள். அவர்களுக்கு பிறகு இந்த தொழிலை எடுத்து நடத்துவது இந்த அருணா. இருந்த பொழுதிலும் நேரம் கடந்து விட்டது. பக்கத்தில் இருக்கக்கூடிய டாபர மாமனையும் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கும். பொம்பளையா பிறக்கிறதே சந்தோஷத்துக்காக தான். ஆனா அதுலயும் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். தினம் தினம் மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நினைக்கிறது நீங்க அப்படி. ஆனா எவ்வளவு மனவேதனையோட இருக்குன்னு தெரியுமா? பேசி குளத்துல எதற்காக நான் பெண்ணா பிறக்கணும்னு நினைச்சு அடாத நாள் ஒரு நாள் கிடையாது. காமத்தோட வந்து பணத்தை மூஞ்சில வீசிட்டு நாய் போல் புறப்பட்டு போற மனுஷன் மத்தியில பூ போல இருக்கிற இந்த பெண்களை கசக்கி எறிகிறாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வச்சுட்டு நடக்கிறத நடக்கணும். தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் கும்பகோணம் போய் வந்தேன். ஐயா ஊட்டி வேறிக்க போய் வந்தேன். போன வாரம் வந்தீங்க, கடை சொல்லிட்டு போனீங்க. அந்த பாக்கி எங்க?
வெங்காயம் தக்காளி கூட கடை வைக்கலாம். இதெல்லாம் கடனே வைக்க கூடாது. காசு கொடு. நான் எப்ப வந்தேன் நீ அப்பா எங்க தெருவில் ஒரு ஆள் 2 பேரே ஒருத்தவங்கிறாமா. ஓ எங்க பெரியப்பா அண்ணன் அவரு நிறைய போட்டு அண்ணன் பின்ன சரி அவரு நினைச்சு உன்னை கேட்ட மாதிரி அண்ணன் அவன் பேரு இருக்கான். ஐயா வணக்கம். ஆமா போனோம் நேற்று வந்தியா ஏதாவது காய்ச்சி போட்டு கலந்து எடுத்து போனேன்ல. மச்சான் இரு மச்சான் ஏன்னா கவுனட்டியா ஆனா காரி மச்ச கரும்பு கட்டா ஆனா சுதிமணி கட்ட குண்டு மரகா அவர் மாலை தானே போட்டுக்கிறாரு. அவரை நேற்று வந்து போனாரு. ஆனா மூஞ்சிலையா பூரான கூட மூஞ்சில போறான விடுறானா இவன் பூரா விடுற பையன் பழுகுதே. கோல விட்டு ஆட்டா அட தூமா நான் என்ன சொன்னேன் என்னன்னு கேட்டு பேசுறியா? என்னடா நேத்து வந்து போனான். நேத்து மாலை போட்டான். உனக்கு இருக்குதா அப்பா? நீ எப்ப பார்த்த? பார்த்தேன். இருக்கட்ட பரவாயில்ல. ஆமா மீனாவின் குடிச்சு நாடி வந்து விட்டோம். மீனா எங்க இருக்கிறார்? ஏழர்கள் ஒன்றுமே தெரியல. மா மீனா இந்த அருணா இந்த உலகத்துல நான் நல்லா வாழறேன்னா என் மாமா டாபர் மாமா இருந்தாதான். வீட்டுல இருக்கிற கோவில் குத்து விளக்கு அத்தனையும் எடுத்துட்டு என் மாமனை தான் நினைச்சிருக்கேன். என் மாமா எங்க மாமா இருந்த பூர்வீகமே திண்டிவனத்து கிடங்குல ஏரி கீழே அங்கதான் எங்க மாமா கூட்டி கொடுக்குற வேலை. ஆனா அந்த வேலை எங்க மாமாக்கு கை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. அண்ணம்மா நான் என்ன சொல்றேன், இந்த ஊர்ல எங்க அத்தையை கொடுத்துக்கிறோம். உங்க அத்தையை இந்த ஊர்ல கொடுத்துக்க. எங்க மாமா சிவகுமார் மாமா எங்கிறாரு தெரியல. சிவகுமார் மாமா சிவகுமார் எங்கிறாரு தெரியல. மாமா மாமாவே எங்க இருக்காருன்னு தெரியாத தப்பா நினைச்சுக்காத. இதெல்லாம் சும்மா மேடைக்கு ஒரு காமெடிக்கு சொல்றோம். நாளைக்கு நீ விசாவர வந்தா மா டாபர் மச்சான் கூட்ட போற யார் பொண்டாட்டி தொடர்பு ஏதாச்சும் அமைச்சிருக்கோம். ஏன்டா பாரு நாளை வேலை போறான்னா குடி கொடுக்காத போற அப்படின்னு அதுக்குள்ள யாரா மலை 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 மனமாற கூட்டி கொடுத்து காசு வாங்கின விழுப்புரம் மாவட்டத்தையே தெரியும். பெரிய வேலை நடிச்சு வச்சிருக்கான் வீட்டுல வர போற ரோட்ல. ஆமா கூட்டி கொடுக்கும் டாபர் மாமா வெங்கடேஷ் விஷ்ணுங்கா நடிச்சு ஊரு கூட்டிட்டு வரா. சிவகுமார் மாமா கிட்ட சொல்ற மாமா நான் சிவகுமார் மாமனுக்கு உங்க அத்தையை நீ கூட்டி கொடுத்தாதான் மாமா சொல்றேன். அதனால கத்தி கல்யாணம் இல்ல எப்படி கல்யாணம் அந்த வேலை நீ செய்யற என்ன வேலை? இதுக்கு மேல போவா யாரும் ஒரு வாரம் எங்க போன எங்க போன எங்க போன எங்க போன ஒரு வாரமா விட்டுட்டு எங்க போன? நீ போன நாள் ஒரு பையன் வந்து போன அருணா மூல வாய நீ அம்மா 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 சொன்ன ஜாலியா வருவா. நீ அம்மா தான் வந்து போவேன் எல்லாம். நீ எங்க அம்மா எல்லாம் கூப்பிடாம புரியுதா? அருண் ஐஸ்கிரீம்னு சொல்லியா அப்படியே வருவானுங்க.
தேனை ஊத்தி சப்பிட்டு போவானுங்களா இல்ல நக்கிட்டு போவானுங்களா? ஐயோ ஏமாவா இப்படி சொன்னீங்க பாருங்க. இல்லாத கடந்தோட கூட பக்கம் வர மாட்டேன் மாமா. ஒரு சொருநாய் கூட வந்து ஏற்றுக்கலையா? என் முகம் அழகா இருந்து என்ன மாமா புண்ணியம்? பேச்சு வாய் இல்லைன்னா என்னால படிக்க முடியாது. நான் சப்பராப்பா என்னத்த ஐஸ்கிரீமா யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். வர ஐஸ்கிரீமா நீயே செட்ட தொண்டை கட்டிக்குமே. அதான் உனக்கு தொண்டை வேலை செய்யோ. அதனால நான் சாப்பிடல. யோ, நீ ஐஸ் நீ சாப்பிட வேணாம். அது மழையில நல்லா தான் இருக்கும். இங்க பாரு, எப்படியாவது வந்த கிராகில மறுபடியும் வரணும். ஒரு வாரம் ஆச்சு உனக்கே நல்லா தெரியும். 10 நாள் சோறு எல்லாம் கூட பட்டினியா இருப்பேன். ஆமா, ஒரு நிமிஷம் ஆம்பளை எல்லாம் என்னால நிற்கவே முடியாது. ஐயோ அம்மா, இந்த ஊரை நீ வந்து இறங்கிட்ட உடனே மொட்டை வினோத் எங்கிறாங்க? அது தூள் போட்டு செயின் போட்டு புக்கிங் அவரு புக்கிங் யாருன்னு கேலாம். அண்ணா மட பேசி அப்படிதான் பேசி புக் பண்ணாங்க. அவன் கோலர் எடுத்து வந்து கொத்தி பூச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணா? அவன் எனக்கு மாட்ட வளர்த்து தீட்டுறான். மட்டுமா மட்ட பாருங்க, மாட்ட வளர்த்து தீட்டுறான். உனக்கு என்ன இருக்கா? உனக்கு அண்ணாமலை எல்லாம் பண்ண மாட்டாருமா. எல்லாம் மோடு மோடு இருக்குன்னு சொல்லி டைல்ஸ் போடுவாரு. டைல்ஸா? நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணன் டைல்ஸ் ஓட்டுறா? அப்பா அதுவே அடிக்காம டைல்ஸ் ஒட்டுவாரு, ஜல்லிய கல்லு போடுவாரு. யோ ஜல்லிய கல்லு போட்டா அவர் கொத்தி சீலிங் பூசி நீ பார்த்தது இல்லையே ஏமா? அவரு பால் சீலிங் பூசத்தை பார்க்கணுமே. ஐயோ, மேல ஏறி அவரு பால் சீலிங் பூசினார்னாக்கா அப்படியே சொட்டு 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 சொட்டுன்னு ஒழுவோமா தண்ணி. தண்ணி ஒழுவாம இருக்கிறது தான் பால் சிலிக்கு பூசுவாங்க. தண்ணி ஒழுகுறதுக்கு யாருன்னா பூசுவாங்க. உனக்கு அறிவு என்ன? உனக்கு இருக்கிற அறிவு பட்டி பார்க்கும் போது ஒழுவோம், 2வது பட்டி பார்க்கும் போது கொஞ்சமா ஒழுவோம், 3வது பட்டி பார்க்கும் போது டோட்டலா நின்றோம். அதத்தான் சொன்னேன். அண்ணாமலை எங்க அண்ணாமலை இருக்கிறாரு? என் ஊருக்கு ஜல்லி போட நீங்க தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அருணாமா புக் பண்ணி இன்னொரு ஆளுக்குறான். நல்லா செய்யறவனா பாரு. சும்மா இந்த சத்தியமா சூப்பரா ஒருத்தன் வருகிறான். ஆமா சத்தியமா. ஐயோ, காசு கொடுக்குற ஆள் இருக்கிறான். காசு கொடுக்குற ஆளு இல்ல, காசு கொடுக்குற ஆள் இருக்கிறான். எனக்கு தெரியாது. சத்தியமா லட்சமா கொடுப்பான். தொழிலுக்கு முன்ன அனுபவம். ஆமா, எனக்கு தெரியாது. யாரு பணக்காரன்னு கடன் சொல்லி போறதையோ இன்னைக்கு தெரியாது. நீ சொல்றது கீமோ, நான் சொல்றது கேபி. ஆமா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கூரை குடிசையா இருந்தது. ரவி 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 காலை இறந்துட்டாரு. அவர் கூட நான் வந்து ஆடும்போது கூரை குச்சில நல்லா சொரு நேரமா வேலை. ரவி நல்லா சொரு நேரம் வேலை. ரவி நம்மளுக்கு போல நாடகம் நடிக்கிறா. பாடி நாடகம் நடிக்கிறா. அப்புறம் இங்க இட்டுட்டு வந்து என்ன ஆடும்போது நான் சின்ன வயசு என்னை இட்டுட்டு போய் முள்ளு தோப்புல கடன் சொல்லிட்டு போனாருடா. சொத்துல முள்ளு அம்மா ஏறிக்கிட்டு உக்காந்தியா அம்மா? அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இங்க ஒரு ஆளு இருக்கிறாரு. ஆமா, வசதியா இருக்குமா? சத்தியமா ஒருத்தனை பிடிச்சாலும் நல்ல தேவசாமியை பிடிக்கிறது பாரு. அது அப்புறம் மேல அம்மா நெய்யா போக மாட்டேங்கிறோம். 1/2 மணி நேரம் கொடுத்தாலும் சென்ட் வாசனையோட படுத்து 5க்கும் 10க்கும் 100க்கும் 200க்கும் படுக்கிற அருடா நான் கிடையாது. குடிச்சா இல்ல முருங்க கொம்பு குடிச்சா ஒழிச்சு போட்டு கையடா. ஏன் போய் கும்பாபிஷேகத்தே கூப்பிடல நீ வந்து பேசுற. கோவில் கும்பாபிஷேகம் நடத்தி எத்தனை வருஷம் ஆகுது? கொரோனா நான் கேட்கிறேன். அப்பெல்லாம் அங்க இருந்த ஹரிபிரகாசில போட்டியா நீ?
எந்த நேரத்துல வந்து எந்த கதை கேட்கறேன் நானா இப்பதான் பேச முடியும். காலையில பேசணும் தொட்ட நீ இப்படி கிளம்பி போயிட போற, நான் இப்படி கிளம்பி போயிட போறேன். சரிடா, டிசம்பர் 26 கோவில்ல விசேஷம் வந்து இப்ப சொல்லிடுறேன். என்ன விசேஷம்? கோவில்ல திருவிழா, 6 நாள் திருவிழா. 6 நாள் திருவிழா. ஆமா, இதோ சொன்னியா? வாசமான விஷயம். டிசம்பர் தேதி வேணாமா? ஏன் அந்த நாள் எனக்கு சரி வராது. 26 வானம். 26 வானமா? ஏன் எனக்கு செட் ஆகாது. 26 உனக்கே செட் ஆகாது. ஏன்னா 25 அன்னைக்கு எங்க அம்மா தாலி இறக்குறாங்க. எங்க அப்பா சாவ போறாரு. அது எப்படி பாப்பா சாப்பிடுறது தெரியும்? எனக்கு தான் சொத்து பிரிச்சு கொடுக்கலையா? சாவட்ட மாட்டேன். 26 வந்தாக்கா நான் உனக்கு ஐயா டாபர் மாமா டப்பா, அது மூட்டு டப்பா வந்தா அக்கள் இருக்கும். ஊரா முட்டு டப்பா பொம்பளை டப்பா அக்கள் வச்சுக்கிறேன். வேலை பார்த்துக்கல மாதிரி கேட்கறாங்க. நான் எல்லாம் நெக்கில் அக்கில் வச்சுட்டு சுத்துறவங்க மாதிரிமே தான் இருப்போம். அக்கில நெக்கில வச்சுட்டு சுத்தினா இக்கில ஏற்றிடுவாங்க. யாரவன் வர சொல்லு. ஒரே ஒரு பையனை நீ ஒன்றும் தூங்கவே இல்லையா? மூச்சினே தான் கிடையா? எம்மா சொன்னா பிடிச்சாருன்னே தெரியல. பின்னாடி வந்து ஒரு பேசுற பேச்சு தெரியா ஓனர. ஏய் அம்மா பாட்டு பாடுங்க, பாட்டு பாருங்க. அப்பெல்லாம் சம்பந்தம் மேல ஏறி வந்து ஓனர் ஏடா அவர் வந்து கேக்குறாரு. ஓனர் எங்கேயோ உட்காந்துக்கிறாரு. உன்னதான் வெங்கடேஷங்க அம்மா பாட்டு பாட சொன்னா அவன் எந்த பாட்டு மேலையில பாடுகிறான். உன்னதான் கேள்வி கேட்டுட்டாரு பின்னால. அவரு என்னைய கேட்டா கேடு நியாயமா சொன்ன. என்னைய கேட்டா வாய தெரியாதா? தூங்க வாய தெரியா? என்ன பரவாயில்ல, அடுப்புல தூங்குற பூனை கொட்டி இன்னைக்கு கட்டி இருக்கணும். யார் வருது எவ்வளவு சொல்லிட்டு நான் பாக்குறேன். நீ உட்காரு. அவன் யார் எவனு ஒண்ணுமே தெரியல. எவனா இருந்தா அடுப்புல போன கொடுத்துருவோடா. ஓலை விட்டு கேட்டுடுவேன். கம்மனு ஒரு குடிசை ஒன்று தெரிகிறது. அங்கு சென்றால் நிச்சயமா தண்ணீர் கிடைக்கும். கூத்து உன் கூத்தா? இல்ல இல்ல வெறும் கூத்தா இருக்குது. ஆமா பாத்தியா? ரெண்டு பேர் நடந்து போறானுங்க. யார் எவருன்னே தெரியல. நம்ம குடிசை நாடு தான் வர மாதிரி தெரியுது. அவங்க பார்த்தா செக்யூரிட்டி பாக்குற மாதிரி தெரியல. செக்யூரிட்டினா செருப்பு போட்டிருப்பான். இவன் போட்டுக்கிறது சாதாரண செருப்பு இல்ல, தங்க செருப்புமா. ஆமா, அவ்வளவு தூரம் நடந்து போறான். அங்க இருந்து ஒளிய கண்ணு அடிக்குது. ஆமா, உட்காரு. யாருக்கு பாப்போம்?
ஒரு குடிசை இருக்கிறது. நேராக சென்று இந்நாட்டு மன்னர் இருக்கின்றார். குடிப்பதற்கு ஐயா ஐயா வணக்கம்பா. என்ன ரிக்கெட் டான்ஸ்காரானியா? இல்ல டிராமாக்காரன். டிராமாக்காரா? கேட்டது என்ன என் நிலைமை தெரியாம நீ வளர்ற இல்ல இப்படி ஆடுறிய? நிக்கிறது நாடு இல்லை ஐயா. ஏன் இந்த நாட்டு மன்னரும் அவர் நாட்டு காவல்காரனும் வேலையால வந்தோம். தாக விட அதிகமா ஆகிவிட்டது. என்னது தாக விட? ஓ தாகம். அதனால கொஞ்சம் தண்ணி இருந்தா கொஞ்சம் மூணு கொடுங்க ஐயா. நானும் வாங்கலான்ட்டாம்பா பார்த்தேன். இந்த கடையிலையா வாங்கலான்ட்டா பார்த்தேன். அது பொண்ணோட வரணும். பழக்கல்ல வேலை செஞ்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது மணி 8. அதுக்குள்ள மணிகண்ட போன் அடிக்கிறான். தலை எங்க கரை எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க. போய் குளிச்சுட்டு வரும்பொழுது அதை கேட்டான். போயிட்டாம்பா ஒயின் சாப்ப. அவன் 3 நேரத்தை இருந்தா அப்புறம் எப்படி நான் தண்ணி தருவோம்? ஐயோ பச்சை தண்ணிப்பா இருந்த குடிக்கிறதுக்கு. இந்த மைக் செத்து போச்சா? அது வீட்டுல இருந்தா யாராவது அவுக்க போட போறான்னு தொட்டிக்க காட்டி வச்சுக்கிறாங்க. பச்சை தண்ணியா? ஏய் உன்னை பார்த்தா பண்ண பரிதேசமே தெரியல. ஐயா உனக்குலாம் தண்ணி கிடையாது. அப்படியா? கொஞ்சம் ஐயோ நீ ஒரு பிரச்சனை வேற மாதிரி இருக்க. உனக்கு ஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். இந்நாட்டு மன்னர் வந்திருக்கின்றார். இப்போ போய் சொல்லு பார்ப்போம். ஐயா ஐயா ஓ வாங்க கிட்ட வாங்க. காது கொப்பு கொப்புன்னு ஆகிறேன். என்ன? எனக்கு மட்டும் தேவை விட இந்த நாட்டு மன்னரும் வந்து இருக்கிறார். ஐயா இருக்கிற உயிரும் போயிடும் போது மன்னன் வந்து எங்கே இருக்கீங்க? அவர் விழுப்புரத்துல இருக்கிறார். வெளிப்புறத்துல வெளிப்புறத்துல இருக்கிறாரு. வெளிப்புறத்துல இருக்கிறாரா? ஆகலாமா அவரை? நீ வாங்க. நான் சொல்றது நம்பலையா? ஐயா நீங்க என்னாட்டு மன்னவர்? இந்நாட்டு மன்னர் இந்த கனகபுரி நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய கனகசேர மன்னர். கனகசேரம் மன்னர். இது கேட்கற நேரமா ஐயா? ஐயா தண்ணி குடிப்பீங்களா இல்லையா? தண்ணி கொடுக்குறா. அப்படின்னு உயிர் போயிட்டு பிறகு ஐயா நான் பார்ப்பேன். ஐயா நீங்கள் இந்த ஏழை குடிசை நாடி தண்ணி கேட்டு வந்திருக்கிறீர்கள். உண்மைதான். ஆனால் நாங்கள் இருப்பது 2 பேர் தான். 2 பேர்கள். ஆமா. யாரு? நான் ஒன்று, என் தங்கை ஒன்று. உன் தங்கை ஒன்று. ஆமா. சரி. நீங்களோ ஆண்மகன். ஆ, என் நியாயத்திலே இந்த ஏழையின் குடிசை நாடி வந்து தண்ணி வாங்கி கொடுத்தால் என் தங்கையை பத்தி எல்லாம் என்ன சொல்லுவாங்க நாட்டுல? ஆபத்துக்கு பாவம் இல்லையா? ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஏற்கனவே வந்து அமாம் சோப்புக்கு பாவம் இல்லைக்காங்க. அம்மா சோப்புக்கா? அது லைபால் சோப்பா கூட இருக்கட்டும்பா. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் சொன்னேன். கொஞ்சம் பின்வர தேவையில்லை. எனக்கு தேவை தண்ணி சீக்கிரம் தூண வரலாம். காலைல கூட வேற ஐயா. கொஞ்சம் தண்ணி தானே. ஆமா. இது வர மாதிரி ஓர மாதிரி ஏன் நெச்சு போன மாதிரி என்ன ஓணும்? இல்ல ஓரமா இருக்கணும்பா. கேட்டாங்க மீனா அருணா இன்று உன்னை நாடி பெரிய கிராக்கி வந்துருங்க. நல்ல கிராக்கி நல்லா செய்வானா? நல்லா செய்வான். உள்ளார் போயிட்டு ஓ இன்னும் ஏதுன்னு கேட்காம கூடாது. யார் என்று சொன்னால் நீ ஆச்சரியப்படுவ. யாரு? யார் தெரியுமா? இந்த கனகபுரி நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய கனகவேந்த மன்னன். மாமா தேர் பண்ணிச்சாயா? எங்க கையை விட்ட? ஐயோ எங்க கையை விட்டு தேரை கொட்டிருச்ச? என்னைக்கு நான் ஒரு நாளைக்கு நான் செய்யலான்னு பத்திரமா வச்சிருந்தேன். போய் அது எரியுன்னு பார்த்தா பீஸ் பாவ வச்சுட்டியே. என்னது டீப் லைட்டு கனகபுரி நாட்டு மன்னன் வந்திருக்காரு. கனகவேந்த மன்னன் வந்திருக்கிறான். என்னையா சொல்ற? பாரு அருணா, இதுல இருந்து நான் யாரு உனக்கு? அண்ணன். நான் யாரு உனக்கு? அண்ணன். நீ யாரு எனக்கு? தங்கச்சி. தங்கச்சி. அவன் கிட்ட போய் நிக்கும் போது டாபர் மாமா கேபர் மாமான்னு சொல்லிட்டு கூட்ட நான் அந்த வார்த்தையே பேச மாட்டேன். தெரிஞ்சிடும். நீ யானா இந்த கணிகர் வீதியில இருந்து வந்த பொண்ணு. சொல்லாத. அது நான் சொல்ல மாட்டேன். நான் தேவடியான அவர் தெரியவே கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன். அவர் எதுக்கு வந்துக்கிறாரு? நான் யாரு? நீ அண்ணன். நான் யாரு? அண்ணன். நீ யாரு?
தங்கச்சி. நான் யாரு? மாமா. சரிதான், சீக்கிரமா நாட்டை எழுதி வாங்கிடலாம். நான் யாரு? மாமா. பாராட்டமாக்குது எனக்கு. இப்ப அண்ணன். நீ யாரு எனக்கு? அருணா. தங்கச்சி. எப்ப தங்கச்சி தங்கலையே? பேச்சு தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி உனக்கா தங்கச்சி? நான் தான் ரோடோட வாங்கி கிடக்குறேன். தங்கச்சி சொல்லு. சரி தங்கச்சி. நான் யாரு உனக்கு? அண்ணன். நீ யாரு? தங்கச்சி. நான் யாரு? ஆமா. ஐயோ ஏய், நீ வந்து இப்படி கேட்டா நான் உளறிடுவேன். பொறுமையா கேட்கணும். இப்ப நீ தெவடியா மாரி உக்காராத, பத்தி நீ மாரி போய் பதமா உக்காரு. எனக்கு பழக்கம் இல்லையே. கூட்டிட்டு போ. எனக்கு மூடியே பழக்கம் இல்லை. மூடி தாப்ப குடும்பம் மண்ணும். சரி நான் போய் உட்காந்து என்ன பண்ணலாம்? போய் கம்மன் உக்காரு. வா. கூட்டு வான்னு கேட்டேன். நீ தோலாவான மூச்சு நேரியா, நான் மன்னரை கூட்டு வரேன் போ. என் தங்கை எடுத்து உரைத்து விட்டு அப்படியா? ஆகையால் ஏழையின் குடிசை நாடி நீங்க சாதாரணமா வரலாம். உள்ளே ஆடலாமா? பாஞ்சால் செய்யாம வைக்கலையா? சேங்க இது வச்சுக்குது. அவர் கூட்டு வாடி உள்ள. வாங்க. வந்துட்டாரா? இதோ வந்திருக்கிறேன். ஐயா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் பாருங்களேன். வாழ்க வாழ்க. அவர் ஐயா, எனது அண்ணன் தெரிவித்தான். ஏய், கானகத்திலே வேட்டையாடி கலத்தி விட்டு தாகத்திற்கு தண்ணீர் கேட்க வந்துள்ளீர்கள் என்று உண்மைதான். சற்று நேரம் அவர்கள் ஐயா பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஏதும் தெரியுமா சாப்பிடுறீங்களா? சேர்த்து போட. எப்பா பைபிள் மாதிரி எதுவும் இல்லையா? அதெல்லாம் பாய்க்கலாம் போட்டுருவோம். அண்ணா பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஏதாவது எனக்கு எதிர் வேண்டாம். வேண்டாம். பெப்சி, 7up, அருணா, அது சாப்பிடுவாருங்க. என்னது? சாப்பிடப்பா. அருணா, மன்னருக்கு கோதிரைஸ் குடிக்கும் பழக்கம் இல்லை. கூல்ட்ரிங்க்ஸ் பா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் பழக்கம் இல்லை. ஐயா அருணா, அப்படி என்ன பழச்சாறு ஏதாவது சாப்பிடுகிறீங்களா? மன்னரை அழைத்தேன் அல்லவா, கட்டிங்க வாங்கி குடிச்சு விட்டார். ஐயா, பார்த்தேன். சிவப்பு பையன் 2 பேர் ஷேர் பண்ணி குடிச்சு வந்தது. அது வேற பெருமையா வந்து மேல சொல்லிக்கிறேன். மன்னரே அண்ணா அண்ணா இங்க வாண்ணா. சாதாரண தண்ணி கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. நமது நாட்டிலே பழரசம் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள், ஆமா, அதை கொண்டு வந்து கலந்து விட்டா மன்னர் இங்கே அதை கொடுக்கும்போது பாத்துக்கிறேன். எவன் வாசல் உட்காந்துக்கிறேன். இது அது கொடுக்கும்போது இது என்ன செஞ்சு கரகரன்னு சொல்லி கேட்டா, இது எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லல. நீங்கள் ஒரு நாட்டு மன்னர் வந்திருப்பதால் மா பல வாழ் என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறை பிரிந்து கொண்டு வந்துள்ளேன் அப்படின்னு மட்டும் சொல்லு. ஒன்றும் வச்சுக்கிறேன், தர முடியாது. என்ன கேட்டா? பாத்து பொறுமையா, அடி அடி அடி. தண்ணீரை குடித்தீங்கன்னா என்ன சுவை? ஐயா நெஞ்செல்லாம் கரகரன்னு இருக்குதாங்க. உண்மைதான். ஏன் தெரியுமா? டேய், இது ஓக்கானகம். இந்த காலத்துல இது ஓக்கானகம். இதுவோ கானகம். இதுவே கானகம். இந்த கானகத்திலே சுனை நீர் மட்டும்தான் இருக்கு. அதனால் நீங்கள் பருகுங்கள். இதை பருகினால் என்றும் 16 சாப்பிடுங்க. பாத்து. ஐயோ, அது பாத்துங்க. பாத்து. என்னங்க?
நாய் அடிச்சு போட்டு கிடக்குது. அண்ணா அடி எவ்வளவு முண்டா நான் எப்படி கடக்கிறேன் நீ இது மாரி காட்ட நான் கை கொடுக்க மாட்டோமா உனக்கு அந்த கேட்டை மூடி குடும்பம்னு அருணா என்ன ஏன் கீழே படுத்துட்டு இருக்கீங்க? அவன் என்ன துணியா நாய் ஒதுற மாரி ஒதுறான் அம்மா அவனுக்கு மஞ்சா பூத்துற மூஞ்சிக்கும் மயிர் மச்சு மூஞ்சிக்கு வித்தியாசம் தெரியலம்மா அந்த மன்னருக்கு பொங்கல சுவாகாசமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா ஆஞ்ச மாடு கம்பளி இறங்கி மேயிற மாரி மேயிறாயம்மா மன்னர் ஆம்பளையா? நீ அவருக்கு மன்னரான்னு பார்த்தேன் முதல்ல. அவர் மன்னர் மாதிரியே தெரியல. மன்னர்னா காதல் மோகம் வரும். அவர் ஒரு மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாருன்னா அவங்க உண்மையிலதான் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்படி இருப்பாரோ? பாய்ஸ் 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 அப்புறம் ஏன் என்கிட்ட அவர் சரியாவே அவர் செய்ய மாட்டாரு? நல்லா தானே செய்வாருன்னு ஆபரேஷன் பண்ணிட்டு பாரு. அதுதான் நானும் யோசிக்கிறேன்னா அப்படியா இருந்தா உனக்கு உங்க பிள்ளைங்களாம் சேர்த்து உன் பொண்ணு உன் மரும அப்படியெல்லாம் சேர்த்து கூட்டி வச்சுக்கிறாங்க. குஷி வந்து கூட்டி கிடைக்கிறாங்க. நான் காவனாசு பரப்படுகிறேன் சொன்ன கேளுங்க ஐயா இந்த இடத்தை விட்டு நம்ம போகணும். இந்த சாலைக்கு வேலைக்கு அவளை பச்சை பட்ட சாலை முடிப்பேன் கலந்தாது அவருடைய காவல்கார வந்துட்டு நாங்க பாத்துக்கு வெளியே அதெல்லாம் முடியாது எங்க நாட்டு மக்களுக்கு நான் பதில் தெரியாது நான் பாத்துக்கிறேன் விலை தத்துன அவள் தானே இதுதான் விலை உயர்ந்தது. சவுண்டா சொல்ல குடிக்கும் தீராதாடி
வந்திருக்கானா எதுக்கு துண்டுல வச்சிருக்கான் பாருங்க வந்துட்டானா சக்கரை போடுறதுக்கா இப்படி ஆள் அருணா உங்கள் பெயர் நீ நாட்டு மேல கடைசியில் நினைப்பாங்க அப்படியா? ஆமா நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? எனக்கு திருமணம் இதுவரை ஆகவில்லை கல்யாணம் இதுவரை ஆகவில்லை அண்ணா அருணா மாமாவுக்கு கல்யாணமே ஆகலையா? மச்சான், வாயில வச்சான் என்னத்த? அதே என்ன அனுப்புங்க அங்கிள் மாமா மச்சான், வாயில வச்சான் கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு கல்யாணம் ஆகி இதுவரை எனக்கு திருமணம் ஆகவில்லை ஆகல ஆ, நான் என்ன சொல்றேன் ஏகப்பட்டவளா இருந்தாலும் உண்மைதான். எங்க பாப்பாவோட நிப்பாகிட்டேன் ஆ, எங்க பாப்பாவோட திருமணம் செஞ்சுக்கணும் நிச்சயமாக ஆனா நீங்களா திருமணம் வேணும் உங்க நாட்டை நாங்க பார்க்கணும் உங்க கோட்டையே அரண்மனை நாடி எங்க பாப்பா வரணும் எங்க பாப்பா கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க எப்போது உன் தங்கையை பார்த்தீரோ அப்போதே மனசை பகிர்ந்து விட்டு சத்தியமா திருமணம் செய்து கொண்டால் உன் தங்கையை தான் திருமணம் செய்து வேண்டும் சத்தியமாக அதான் சத்தியமெல்லாம் முடிஞ்சு போச்சு எப்பயோ முடிஞ்சு போச்சு அது நிச்சயமாக ஒரு செய்ய மாட்டீங்க காலமுறை ஒரு திருமணம் செய்து கொண்டு என் நாட்டுக்கு மகாராணியாக வாழ வைப்பேன் என் நாட்டுக்கு அமைச்சர் வேண்டாம். நான் மிச்சிரா மிச்சம் கால பூஜா அமைச்சர் 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 ஒரு நிமிஷம் எங்க பாப்பா கிட்ட தனியா பேச சொல்றேன் அருணா நாம போட்ட திட்டம் இப்பதான் கரெக்டா நடைபெறுகிறது ஆகையால் இவனை கூட்டுக்குள்ள இப்பயே இவன் கோட்டையை நாடி செல்வோம் அங்க போய் நம்மளோட திட்டம் போய் வாழணும் மத்ததெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் நம்மளோட திட்டம் நம்ம திட்டம் அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் இவனை உன் சூழ்ச்சி வழியில் சிக்க வைக்க வேண்டும் மேட்ரு மேட்ரு மாமா நிச்சயமாக மாமா மச்சான் மச்சான் மச்சான்